எழில், 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் பங்கேற்காததுக்காக சொல்லக்கூடிய காரணங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது ஏற்கக்கூடிய காரணங்களா இருக்கா? இந்த விஷயத்த இந்த புத்தக வெளியீட்டு விழாவை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை பொறுத்த வரைக்கும் நம்ம திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் பயணம் நாம 40-50 ஆண்டுகளா பொது வாழ்க்கையில் இருக்கார். அவர் ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம அதுல இருந்து மேடைகள்ல பேசும்போது திமுக விடுதலை இது ரெண்டும் இரட்டை குழல் துப்பாக்கி, அதாவது தீகாவோட சேர்ந்து 3 குழல் துப்பாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தீகா விடுதலை மூன்றும் சேர்ந்து 3 குழல் துப்பாக்கி அப்படின்னு அவர் பேசியிருக்கு. அப்போ திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டுல அம்பேத்கரை அறிமுகப்படுத்துறாங்க. அம்பேத்கருடைய ஜாதிய ஒழிக்க வழி நூலை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துறது திராவிட இயக்கம். இந்த நூல் வெளியீட்டு விழா திராவிட இயக்கத்தோடு அவருக்கு இருக்கிற நல்லுறவை கெட்டு போக செய்கிறோம் அப்படின்னு அவரு கருதி இருக்காரு. அதனால அவர் தவிர்த்திருக்கலாம். ரெண்டாவது, இப்ப இருக்கிற சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை இருக்கு. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கு போவதன் மூலமாக திராவிட கொள்கைகளை பின்தள்ளுறதோ இல்ல திராவிட இயக்கங்களை அவமதிக்கிறதோ எப்படி ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எந்த புள்ளியிலிருந்து அவர் அப்படி நினைச்சிருக்கலாம்னு நீங்க சொல்றீங்க? திராவிட தாக்கி பேசக்கூடிய விஜய் அந்த மேடையில இருக்காரு. திராவிட இயக்கம்னா திராவிட தத்துவத்தை அவர் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அவருடைய மேடை பேச்சுல எல்லாரும் குறிப்பிட்ட மாதிரி அவருடைய பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் சொல்லும் போது பாயாசத்தை சொல்லிட்டு பாசிசத்தை சொல்லிட்டு பாயாசம் சொன்னது ஊழலை குறிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவர் அதுல பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, பாஜகவோட ஊழலை பத்தி பேசுறீங்க, நீங்க யோக்கியமா அப்படின்னு அவங்க பேசல. பாஜக நீங்க பாசிசம்னு சொல்றீங்க, நீங்க பாயாசமா அப்படின்னு தான் அவர் கேட்டாரு. எனவே அந்த இடத்துல கொஸ்டின் ஊழல் கிடையாது, அந்த இடத்துல கொஸ்டின் பாசிசம்ன்றதுதான். அதனால அது இந்த முரண்பாடா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் அந்த மேடையில நான் திராவிடத்தையும் ஏத்துக்கிறேன், தமிழ் தேசியத்தையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட இல்ல. அவர் அந்த புத்தகத்துல அந்த மேடையில 3 பேர்கிட்ட நூல்கள் வாங்கினாரு. அந்த 3 பேர்கிட்ட வாங்கின நூல்கள்ல ஒண்ணு பகவத்கீதை. அந்த பகவத்கீதை அப்புறம் மற்ற 2 மத நூல்களே அவர் கையில வாங்கினார். இந்து மதத்தினுடைய நூல் பகவத்கீதை தான் அப்படின்னு விஜய் எதை வச்சு அந்த முடிவுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியல. இந்த நிறைய தமிழ் அதெல்லாம் அவங்க கொடுத்திருக்கலாம். ஆனா இவர் பகவத்கீதையை இவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. பகவத்கீதை விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடான நூல் கிடையாது என்னுடைய கொள்கை புரிதல் வரைக்கும். அந்த நூலை அவர் பத்திரமா கையில எடுத்துக்கிட்டு வாகனம் வரைக்கும் போனதெல்லாம் நம்ம வீடியோல பார்த்தோம். சோ இதெல்லாம் அவருடைய திராவிட இயக்கத்தை தாக்குறேன்னு சொல்லிட்டு, திமுகவை தாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கையில பகவத்கீதை நூல் இருக்கு. இது அவரை பத்தியான ஒரு சித்திரத்தை எல்லாருக்கும் எளிமையா கொடுக்க முடியும். இன்னொரு பார்வையில பார்த்தா, இப்ப எழிலுடைய பார்வை ரொம்ப உள்ளீட்டு அரசியலை பார்த்து, நுண்ணரசியலை பார்த்து அவர் அந்த நூலை கையில் வைத்ததுக்கு பிறகு பதிலாக இந்து மத கோட்பாடுகள் குறித்த பல நூல்கள் இருக்கேன்னு நீங்க சொல்ல வரீங்க. அதை கூட வச்சிருந்திருக்கலாம்னு உங்க பார்வையில ஒரு வாசிப்பு அடிப்படையில வைக்கிறீங்க. ஆனா நூலை கொடுக்கக்கூடியவர்கள் எல்லா வகையான நூலை கொடுப்பாங்க. எல்லா வகை பற்றியும் கற்று அறிந்து தெளிதல் தானே வாசிப்புடைய. மேடைக்கு நூல் கொடுக்கப்பட்டது யாரோ ஒருத்தவங்க மேடையில ஏறி நூல் கொடுத்தது அப்படி கிடையாது. அது அந்த மேடையில நூல் கொடுக்கப்பட்டது ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட் நிகழ்ச்சி. அது 3 மதத்தை சேர்ந்தவர்கள் 3 நூலை வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் கூட இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பக்கத்துல டெஸ்க்ல எழுதி வச்சிருப்பான், முகமது மைக்கேல் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்டா, நான் எல்லா 3 மதத்தையும் சமமா பாக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அது மாதிரிதான் அது 3 மத நூலை அவர் கையில வாங்கிக்கிட்டு போறாரு. தமிழ் தேசியத்தையும் ஏத்துக்கிறாரு, திராவிடத்தையும் ஏத்துக்கிறாரு, இன்னும் உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அவர் ஏத்துக்குவாரு. அதனால அது பிரச்சனை கிடையாது. ஆனா அவருக்கு என்ன இது இருக்கு, அவரு
செய்யறது. அதாவது அம்பேத்கர் வந்து பகவத்கீதைக்கு நேர் எதிரான கொள்கை கொண்ட ஒரு தலைவர். அவருடைய நூலை வந்து இவர் நாளைக்கு வெளியிட போறாரு. எந்த அடிப்படையில வந்து ஒருவேளை அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு பிறகு அந்த நூலை படித்து விஜய் வந்து இன்னும் அம்பேத்கரியம் சார்ந்த உள்வாங்க நூல் வெளியீட்டு விழாக்கு பிறகு அவர் படிக்க வேணாங்க. நூல் வெளியிடும் போதே அவர் படிச்சுட்டு தான் வெளியிடணும். நாளைக்கு வேணா வந்து என்ன படிச்சுட்டு வெளியிடுறாரா படிச்சிருப்பாரு இல்லையா? அப்ப பாப்போம் என்ன இல்ல நூல்ல இருந்து என்னென்ன கருத்துக்கள் பேசுறாரு. அதுல நூலை படிக்கிட்டோம். அவர் வேணாம ஒரு விவாதம் வச்சுப்பாங்க. நூலை பத்தி உங்களுக்கு என்னென்ன கருத்துன்னு கேட்டுப்போம். அது வேற. ரெண்டு இன்னொன்னு இருக்கு. இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை வந்து விஜய் வச்சாரு. விசிகா வந்து விஜயோட நிக்க மாட்டேன்னு சொல்றது இல்ல, விஜய்க்காக அந்த நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு வைக்கப்படுற விமர்சனங்கள் இருக்குல்ல, திமுக கூட்டணிக்காக தான் இருக்கிறாங்க. அது வந்து இந்த இடத்துல வந்து மாரல் கொஸ்டின் வருது. அதாவது திமுகவோட கூட்டணியில இருக்காங்க, இந்தியா கூட்டணியில இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மாரல் கொஸ்டின் வருது. இவங்க வந்து விஜய் வந்து அவர் வந்து கூட்டணிக்கான தூது விடுவது போல ஒரு சமீட்சை கொடுத்தாரு அவருடைய உரையில, அந்த மாநாட்டு உரையில. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இவங்க வந்து விஜயோட ஒரு மேடையை பகிர்ந்து கொள்வது வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து மாரலி கரெக்ட் கிடையாது. அது வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கு இல்லைங்களா, பொலிட்டிக்கல் டிசிப்ளின் ஒண்ணு இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது ஒரு தவறான ஊகங்களுக்கு வந்து அது வந்து வழிவகுத்துரும் இல்லைங்களா, மேடையில போய் விஜயோடு பகிர்ந்து மேடையை பகிர்வது. ரெண்டாவது, திருமாவளவனுடைய அம்பேத்கர் பற்றுதலை, திருமாவளவன் வந்து அம்பேத்கர் கொள்கையின் மீது எவ்வளவு பிடிப்போடு இருக்கிறார் அப்படின்றத வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து வைத்து அளவுகோலா வைத்து பார்ப்பது வந்து அவருடைய இவ்வளவு ஆண்டுகால உழைப்பு வந்து அதுக்கு நியாயம் செய்வது மாதிரி அது கிடையாது. எனவே வந்து இந்த நூல் வெளியீட்டு விழா, அந்த நூலை வந்து உருவாக்குனவங்க, நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க வந்து அம்பேத்கர் மீது வந்து உண்மையான அம்பேத்கர் கருத்துக்கள் வந்து போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வேண்டிய தலைவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தானே தவிர இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கிடையாது. அவங்க நோக்கம் வந்து இந்த நூலை பற்றிய இந்த நூலுக்கான நியாயம் செய்வதாக இருந்தால் அவர் யாரும் நான் இதை இப்படி பார்ப்போமா, நம்ம சென்னையில வந்து அதிக புத்தக வெளியீட்டு விழாக்கள் நடக்குது. அதுக்கு போறது பாருங்களேன், உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்ல இந்த அரங்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க மாதிரி இந்த 50-100 பேர்கள் தான் திரும்ப திரும்ப பரிமாறிக்கொள்கிறோம் இந்த இதை. அதை தாண்டி ஆனா 5 லட்சம் பேர் வராங்க புத்தக கண்காட்சிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர்களை போய் நாம ரீச் ஆகிறதே இல்லை. அப்படி எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுற மாதிரி தெரிஞ்சவங்களுக்கே அம்பேத்கரை பத்தி இனிமேலுக்கு தான் அவரே சொல்றாரு இந்த நூல் ஒண்ணு புதுசு இல்லை அப்படின்னு. அப்படி இனிமேலுக்கு தான் அவருக்கு புதுசா சொல்ல போறதுக்கு ஒண்ணு இல்லை. அப்ப ஒரு புதிய தலைவருக்கு அதை அறிமுகப்படுத்துறது மாதிரி கூட ஒரு கோணத்துல பார்க்கலாமா? புதிய தலைவருக்கு அறிமுகப்படுத்தினா அவருக்கு கொரியர் பண்ண அவர் எடுத்து படிச்சுக்க போறாருங்க. அது என்ன பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதாவதுங்க இது வந்து ஒரு நூல் வெளியீட்டு விட அம்பேத்கருடைய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட போய் நீங்க வந்து இவர் வந்து ரைட் லெஃப்ட் சென்டர் இண்டிகேட்டர்ன்றாரு, நீங்க வந்து அதை வந்து எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஒரு கொரியர் சர்வீஸோட முடிச்சிட்டீங்க நீங்க அதை. அப்ப இதுக்குள்ள ஒரு விஜய் வந்து அந்த நூலை படிக்கணும், அவர் அந்த நூலை படித்து புரிதல் ஏற்பட்டு விஜய் வந்து ரீச் பண்ணக்கூடிய மக்களை வந்து விடுதலை சிறுத்தைகளோ இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளோ ரீச் பண்ண முடியாதா? ஒண்ணு. வந்து எனக்கு இதுல ஒரு குழப்பமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, எனக்கு அறிமுகமான பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எப்போதுமே நடிகர்களை எதிர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் எனக்கு அறிமுகமான பாட்டாளி மக்கள் கட்சி. நடிகர்களை வந்து அவங்க விமர்சிப்பாங்க. அது வந்து ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, விஜயகாந்தா இருந்தாலும் சரி. உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? எனக்கு அறிமுகமானன்னு சொல்றீங்களே. சார், எல்லாருக்கும் அறிமுகமான பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நடிகர்களை எதிர்க்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லாருக்கும் அறிமுகமான பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு வந்து விஜய் வந்து அவ்வளவு நல்ல படங்களை என்ன நடிச்சாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவரு கூட ஏன் திருமாவளவன் போய் மேடைய பங்கெடுக்கலன்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து அன்புமணி வந்து இவ்வளவு ஆதங்கப்படுறாரு? இந்த கேள்வியோ தவிர்த்திருக்கலாமே. அவரு எதுக்கு வந்து விஜய்க்கு இவ்வளவு சப்போர்ட்டிவா பேசணும்னு எனக்கு புரியலையே. அது நடிகர்னா முதல்ல யாராவது ஒருத்தர் நடிகர் முதல்ல நம்ம வரிசையில வைப்போம். எனக்கு இந்த கேள்விக்கு அவர் விடையே சொல்லியிருக்க வேணாம், தவிர்த்திருக்கலாம். எதுக்கு வந்து அவர் வந்து திருமாவளவனை விட விஜய்க்கு வந்து இவர் சப்போர்ட்டிவா பேசினதே எனக்கு ரொம்ப மொத்தம் தெரியுது. அவங்க கட்சி இவ்வளவு நாளா கடைபிடிச்சிட்டு வந்த
நடிகர் இந்த மாதிரி பிம்பத்தை எதிர்ப்பை வந்து இப்ப இவங்க சப்போர்ட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. சமீப காலங்கள்ல நல்ல திரைப்படங்கள் குறித்த விமர்சனங்களை அவரே எக்ஸ் தளத்துல வைக்கிறாரு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து இன்னொரு அரசியலை முன்னெடுக்கிறாரு. நிறைய நல்ல படங்கள் குறித்த கருத்துக்களை அவரே வைக்கிறாரு. நேரடியா கூப்பிட்டு அவங்கள பாராட்டுறாரு. இதெல்லாம் கடந்த காலங்கள்ல பார்க்கிறோம்ல. இப்ப நீங்க சொன்னதும் இருக்கிறது. அதுல இருந்து அவங்க இப்ப இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து மெயினா வந்து இளைஞர்களை கெடுக்கக்கூடியது வந்து திரைப்படங்கள் தான் வந்து அப்படின்றது, திரைப்பட மோகம் தான் வந்து இளைஞர்களை வந்து கெடுத்துருச்சு அப்படின்றதான் பாமகவுடைய குற்றச்சாட்டு, மெயினான குற்றச்சாட்டு. புகைப்பிடிக்கிறது, கலாச்சார சீரழிவு, இதெல்லாம் வந்து திரைப்படங்கள் தான் இளைஞர்களுக்கு வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு அவங்க பாமகவுடைய நிலைப்பாடு. விஜயோட படங்களை விட விஜயகாந்த் படங்கள் எவ்வளவு பரவாயில்லையே. ஆனா இவங்க விஜயகாந்தே எதிர்த்தாங்க. ஆனா விஜய்க்கு வந்து இவங்க சப்போர்ட்டிவா இப்ப பேசுறாங்க. ஏன் வந்து திருமாவளவன் போய் விஜய் கூட உட்கார வேண்டியதானே என்ன இப்போ அப்படின்னு கேக்குறாங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு இது. அது மாதிரி காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்திருக்கக்கூடியவங்க சொன்ன மாதிரி விஜயோடைய ஸ்பீச் மட்டுமே அளவுகளை வச்சுக்க முடியாது இல்லைங்களா. அவர் நிறைய முரண்பாடான கருத்துக்கள் சொல்லியிருக்காரு, வெளியே வரமாட்டேங்கிறாரு. மக்கள்கிட்ட வந்து அவரு ஒரு பெரிய பேரிடர் நடந்திருக்க வெளியே வரல, எல்லாம் ஒரே இடத்துல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் பார்ப்பாங்க. ரெண்டாவது மேடையில பேசும்போது அவர் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு சொன்னார். நான் அது வந்து போன தடவையே சொன்னேன். கூட இவங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து விஜய் வச்சாரு. அப்படி வந்து திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு விஜய் வச்சிருக்கும் போது விஜயோட ஒரே மேடையில வந்து திருமாவளவன் இருப்பது வந்து கூட்டணிக்கு செய்யக்கூடிய அறம் கிடையாது. அது வந்து பாமக தலைவர் வந்து இதை வச்சு பார்க்கும்போது பாமக தலைவர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கணேஷ்குமார் குறுக்கிட்டீங்க. அவரு நாங்க சொன்ன கருத்தை முழுசா உள்வாங்க, அதனுடைய விளைவு தான் அது. நாங்க சொன்னது வந்து அம்பேத்கரா கூட்டணியா, நாங்க விஜய் கூட போய் நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட்ல நாங்க இன்னைக்கும் தெளிவா தான் இருக்கிறோம். ரைட்டுங்களா. நாங்க எந்த இடத்துலயும் போய் விஜய் கூட நீங்க உட்காருங்க, விஜய் கிட்ட கை கொடுங்க. புத்தகம் என்பது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, அதை தான் நாங்க மேம்படுத்துறோமே தவிர நீங்க விஜய் கூட கூட்டணியில இருங்க, நீங்க ஒன்னா சேருங்க, சேராம போங்க, அதை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்லை. நாங்க கேட்க விஷயம் அம்பேத்கரா கூட்டணியா. நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துவது சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் அம்பேத்கரை பத்தி புதுசா இல்லன்னா இந்த புக்கை அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதான் கடைசி புத்தகம் இல்ல, இதுக்கு முன்னாடி இது மாதிரி பல புத்தகங்களை வெளியிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அதை வன்னியரசு இங்க குறிப்பிட்டாரு. உள்வாங்குங்கன்ற எங்களுடைய பதில் நாங்க எங்க விஜய் எங்களுடைய பதில நாங்க எங்க விஜய் குறிப்பிடுறது, நாங்க குறிப்பிடுறது அம்பேத்கரா திமுகவா கூட்டணியா. நீங்க கூட்டணிக்காக தான் நீங்க விஜயோட மேடையில பங்கேற்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி ஒத்துக்கிட்டதே நீங்க தான். அவ்வளவுதானே. எழில் கருத்தை சொல்லிரட்டும், அவருக்கு முழுசா நேரம் கொடுக்கவே இல்லை. நானு எழில் சொல்லிரட்டும், நான் உங்களுக்கு நேரம் தரேன். வன்னியரசு சொல்லிடுங்க. எழில் நீங்க ஏதோ குறுக்கிட்டீங்க. இப்ப இல்ல இதுல கொஸ்டின் வந்து அம்பேத்கர் கூட்டணியான்றதே கிடையாதுங்க. இதுல வந்து அவங்க வந்து இதை டிஃபைன் பண்றாங்க இதுதானா அப்படின்றது. இதுல கொஸ்டின் அதுவே கிடையாது. அம்பேத்கருக்கும் கூட்டணியா இந்த நூல் வெளியீட்டு விழா தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை டிஃபைன் பண்ண போதா? கூட்டணின்றது எவ்வளவு பெரிய விஷயம், அம்பேத்கர்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த கூட்டணி தான் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழா தான் இந்த ரெண்டையும் தீர்மானிக்க போதா? அப்படிலாம் கிடையாது. அவரு வந்து இந்த கூட்டணியில நாங்க வலுவா இருக்கோம், இந்தியா கூட்டணியும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியும் நாங்கள் உருவாக்கிய கூட்டணின்ற அவர் வந்து நாங்க பார்ட் ஆஃப் தட் அலையன்ஸ் சொல்ற, நாங்க உருவாக்கணும் அப்படின்றாரு அவரு. வந்து அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அம்பேத்கரை வந்து திருமாவளவன் வந்து 1000 புத்தகம் படிச்சிருப்பாங்க, 1000 கூட்டங்கள்ல பேசியிருப்பாங்க, 1000 கருத்தரங்க பேசியிருப்பாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து தேவையில்லாத ஊகங்களுக்கும் அரசுக்கு, அதாவது ஒரு எதுலயே ஒரு டிசிப்ளின் இருக்கணும் இல்லைங்களா. அந்த டிசிப்ளின் வந்து இந்த மேடையில அவரோட மேடையை பகிர்ந்து கொள்வதன் அப்படின்னு அவர் எடுத்திருக்க ஸ்டாண்ட் வந்து மாரலி கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் கொள்கையை கொண்டு போய் சேர்க்காது. நான் சொல்றேன் கேளுங்க. அம்பேத்கர் கருத்துக்களை வந்து இந்த நூல இருக்க கருத்துக்களை வந்து வெளியே போய் சேர்க்காது. நாளைக்கு நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு ஒரே மேடையில வந்து 2 பேர் நின்னாங்களே இதை பத்தி என்ன அப்படின்னு தான் பேசுவோமே தவிர அம்பேத்கர் கருத்துக்களை நம்ம பேசிட்டு போனாலே இல்ல இது பாமக கட்டமைக்குது வருங்க. மாடல் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதுல
அதுதான் கூட்டணி சார்ந்து தானே வருது, அந்த மாரல் கொஸ்டின் கூட்டணி சார்ந்து இல்ல தானே வருது. அவங்க கூட்டணி அது கணேஷ்குமார், அவங்க கூட்டணியில உள்ளவங்க பேசட்டும் அத. எங்களுக்கு அம்பேத்கர் தான், உங்களுக்கு அம்பேத்கர் தான் இல்லையா? அப்ப கூட்டணி கிடையாது, அப்ப கூட்டணியை விட்டுருங்க, அம்பேத்கர் மட்டும் இருக்கட்டும். கேட்கும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாருங்களேன். எங்களுக்கு அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்குது. ஏன்னா இருக்கிற தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலையை உடைக்கும் போதெல்லாம் வந்து இவங்க போய் அந்த சிலையை உடைப்பவர்களை கைது செய்யணும்னு சொல்லி சாலை மறியல் பண்ணுவாங்க. பாமக காரங்களாக தான் இருப்பாங்க போல இருக்கு. அப்படி வந்து செருப்பு மாலை போட்டு வந்து அதை கண்டிச்சு வந்து அறிக்கை கொடுக்குறவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. அதனால அம்பேத்கர்னு ஆஹா எப்படியெல்லாம் திமுகவுக்கு முன்னாடி ஒரு தலித் அமைச்சர் அமைக்கி காமிச்சது பாட்டாளி அதே தலித் அமைச்சர் கதறி பிரஸ் மீட் பண்ணார். பாமக வந்து எங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாருன்னு சொல்லி மரியாதைக்குரிய தலித் எழுமலை பேட்டி இன்னமும் இருக்குது. அவ்வளவு மோசமா அவரை இழிவுபடுத்தி இருக்காங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. அதனால இருங்க அதுதாங்க நீங்க பாமக கட்டமைக்கிற அரசியலுக்குள்ள நாங்க வர மாட்டோம். பாமக கட்டமைக்கிற அரசியலுக்குள்ள நாங்க வர முடியாது. ஏன்னா அந்த அரசியலே சனாதன அரசியல் தான். கணேஷ்குமார் அவரை இனியன் கூட அதை சுட்டி காண்பித்தார். அது வந்து ஒரு இப்ப டோக்கனிசமா நீங்க இத பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அவருடைய பார்வை அது. அந்த பார்வையை வந்து அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து சமூக நீதிக்காக பேசுறாங்க. இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச போது ஒரு இடஒதுக்கீடு கூட அவங்க முன் வரல. அப்ப அவங்க வந்து இன்னைக்கு சமூக நீதியை பேசுவது அடையாள அரசியல்னு சொன்னீங்கன்னா அப்ப நாங்க செய்யறது அடையாள அரசியல் அவங்களுடைய பார்வை. நாங்க அதை அடையாள அரசியலா நாங்க பார்க்கல. இன்னைக்கு தேவை இருக்கிறது, அந்த தேவைக்கு ஏற்ப நீங்க வந்து நிக்கிறீங்க. இப்ப மண்டல் கமிஷன் பரிந்துரை கொண்டு வந்தது யாரும் சொல்லுங்க. உயர்கல்வி நிறுவனத்துல ஓபிஸ்கான பேசியது விடுதலை சிறுத்தைகள் தான். சமூக நீதி குறித்து நீங்க பேசக்கூடாது. நான் திருப்பி கேட்கிறேன், 92ல மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை முழுமையாக அமல்படுத்தது யாரு? 2006ல ஓபிசிக்கான கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு? விபி சிங் கொண்டு அமல்படுத்தது யாரு சார்? 92ல அமல்படுத்தது யாரு? காங்கிரஸ் ஆட்சி. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இதுல ரொம்ப முக்கியமா வந்து கட்டமைக்கிறது அம்பேத்கரா திமுக கூட்டணி அப்படிங்கிறதுக்குல திமுகவுக்கு எதிராக அம்பேத்கரை வந்து முன்னிறுத்துற ஒரு உத்தி இது ரொம்ப மிக முக்கியமானது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட இயக்கம் தான் திமுக பெரியாரையும் ஏற்றுக்கொண்ட இயக்கம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அம்பேத்கரா திமுகன்ற இடத்துல விவாதமே இல்லையே. அப்போ இவங்க வந்து வலிந்து கட்டமைக்க முயற்சி செய்கிறாங்க. நீங்கள் வந்து அம்பேத்கர் முக்கியமா திமுக முக்கியமா? அம்பேத்கர் கொள்கையில் மிக முக்கியமான வந்து சாதி மறுப்பு திருமணம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை திமுக அரசு வந்து நிறைவேற்றுது. சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்துது. நீங்கள் அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து நீங்கள் திமுகவுக்கு எதிராக நிறுத்துறது மூலமாக உங்களுடைய அரசியல் உத்தி அதில் வெளிப்படுது. இந்த இடத்துல நீங்கள் வந்து அம்பேத்கரை நீங்கள் கொண்டாட விரும்பல, திமுக கூட்டணிக்கு எதிராக நீங்கள் வந்து திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அது வந்து நீங்கள் இருக்கிற பாஜக கூட்டணியுடைய செயல் திட்டமாக தான் நான் வந்து பார்க்குறேன். பேசலாம்.